இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோரில் சரவணன் வந்து கோயிலுக்கு போயிருப்பான். கோயிலுக்கு போயிட்டு அவங்க அம்மா பூஜைக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த பூஜைக்கு கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டு வெளியே வரும்போது கரெக்டாக கோயிலுக்குள்ளே வந்து இவளை பார்ப்பான். யாருன்னா அவன் ஏற்கனவே லவ் பண்ணியிருந்த அஞ்சலிங்கிற அந்த பொண்ணை மீட் பண்ணுவான். அப்போ ரெண்டு பேரும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் மாறி மாறி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ கேட்டுட்டு அவள் கேட்பா, சரவணா உன்னோட கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்பா. அவன் உடனே ஷாக் ஆகி பார்ப்பான். என்ன உனக்கு கல்யாணம் ஆகி இருந்தது கூட எனக்கு தெரியலைன்னு நினச்சிட்டு இருக்காத. உன்னோட ஃப்ரெண்டு சதீஷ் வந்து எனக்கு சொன்னான். அவனை ஒரு நேரம் மீட் பண்ணேன், அப்போ எனக்கு சொல்லியிருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். அதுக்கப்புறம் இவன் வந்து கேட்பான், உன்னோட கல்யாண வாழ்க்கை எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ அது வந்து முடிஞ்சு போச்சு. எனக்கு வந்து அது பிடிக்காமல் வந்து கல்யாணத்தை வந்து ஏற்பாடு பண்ணாங்க. ஆனால் அவசர அவசரமாக பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். அப்போ இவன் வந்து கூப்பிடும்போது சொல்லுவாள், நீ உன் கல்யாணத்துக்கு என்னை கூப்பிடவே இல்லையேன்னு சொல்லுவாள். அப்போ அதுக்கு இவன் சொல்லுவான், நீயும் தான் என்னை கூப்பிடலை அப்படின்னு சொல்லும் போதுமே அவள் சொல்லுவாள், அது வந்து அவசரமாக முடித்த கல்யாணம், அதனால ஏதோ ஏதோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அதை பற்றி கேட்காத அப்படின்னு மட்டும் சொல்லுவாள். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிப்பாள். விசாரிச்சுட்டு பழனிக்கெலாம் கல்யாணம் ஆகிட்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா அவங்க மாமாவுக்கு. அப்போது எல்லாத்தையுமே அவன் சொல்லுவான், எங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் கல்யாணம் முடிக்கணும்னு நாங்கள் நினச்சோம், ஆனால் கடைசியில் தான் அவங்களுக்கு மாமாவுக்கு கல்யாணம் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் அஞ்சலி வந்து ஃபோன் நம்பரை ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவன் சொல்லுவான், என்ன நீ இன்னும் இந்த முருகன் படத்தை மாற்றவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி முடித்தோடனே சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுவான். போன பிறகு இவன் இங்கே வந்துட்டு ராஜுவும் கதிரும் வந்து கிளாஸ்க்கு கிளம்பி போயிட்டுருப்பாங்க. போகும்போது ஆட்டோ பிடிச்சி ஏறி அங்கே போயிட்டு கிளாஸில் அவங்க இவளை போய் விடும்போது அவன் சொல்லுவான், நான் இருக்கணுமா அல்லது போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ அதுக்கு அவள் சொல்லுவாள், இல்லை நீ இருந்துகிட்டே போ அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரிலாம் ஓ இஷ்டம் தான் சொல்லிட்டு அவன் உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் அங்கே என்னென்னா மீனாவும் செந்திலும் வந்து நடந்து போயிட்டே இருப்பாங்க. போயிட்டே இருக்கும்போது செந்தில் சொல்லுவான், நீ இருந்தாலும் உனக்கு திமிரு தாண்டி அப்படின்னு சொல்லி திரும்ப ஆரம்பிப்பான். அப்போ அவன் சொல்லுவாள், சாருக்கு இப்போ கொஞ்சம் கோவம் குறைஞ்சிட்டு போல அப்படின்னு சொல்லும்போது, கோவம் வந்து கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். சொல்லுவான் அதுக்கப்புறம், இருந்தாலும் என்கிட்ட நீ பேசாமையே இருந்துட்டில்ல, அப்படியே போகட்டுன்னு விட்டுட்டியா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எப்படி என்கிட்ட பேசாமலாம் இருக்க மாட்டீங்க, உங்களை ரொம்ப வந்து நான் பேசிட்டு தாங்கிட்டே வந்தால் நீங்கள் கொஞ்சம் பிறகு மிஸ்டர் பாண்டியன் மாதிரி நீங்கள் ரொம்ப இதில் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவாள். அதுக்கு அவன் சொல்லுவான், இருந்தாலும் கொஞ்சம் ஓவர் தான் நீ அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போதே அங்கேருந்து இவ பேசுவா, கோமதி வந்து அவங்க கால் பண்ணுவாள். உடனே அதை ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு அத்தை குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். சொல்லி முடிச்சுட்டு சொல்லுவாள், இவ கேட்பா கோமதி, என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே நாங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்பா. நான் சும்மா தாண்டே இருக்கேன், போர் அடிக்குது, அதாவது பேச துணைக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவன் சொல்லுவாள், நான் வேணால் உங்கள் மத்தியானம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரட்டுமா, லஞ்சு முடிச்ச பிறகு வரட்டுமா அப்படின்னு கேட்பா. அதெல்லாம் வேண்டாம், நீ ஞாயிற்றுக்கிழமை வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. உனக்கு அவன் இவன் செந்தில் உன்கிட்ட பேசிட்டானா அப்படின்னு கேட்பா. இல்லை அவங்க பேசிட்டாங்க, ஏற்கனவே நீங்கள் எனக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணிலாம் பேசியிருக்கீங்க போலையே அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக என்ன செய்ய முடியும், பேசாமல் இருக்கக்கூடாதுல்ல அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லுவாள். அதுக்கப்புறம் மாமா பேசிட்டாங்களாம் கேட்பா. மாமாலாம் ஒன்றும் பேசலை, அவர்கிட்ட நான் பேசுகிற மாதிரி ஐடியாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கோமதி சொல்லுவாள். அப்போ சொல்லிவிட்டு அவள் ஃபோனை சரிடி நான் வச்சுருந்தேன், ஞாயிற்றுக்கிழமை வா அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு வச்சுருவாள். கோமதி ஃபோனை வச்ச உடனே அவன் சொல்லுவான், எப்படி நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ பாசமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, கண்ணு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிகிட்ருவா. அந்த டைமில் அவளுக்கு வந்து மயில் கால் பண்ணுவாள். மயில் கால் பண்ண உடனே அதை பார்த்துட்டு இவங்க உங்களுக்கு எதுக்குடி கால் பண்ணுறாங்க, அப்போ இன்னும் நீ ஃபோனை வந்து இது அவங்களோட நம்பரை வந்து பிளாக் பண்ணலையா, இப்போ இவங்களால தானே நமக்கு பிரச்சனை வந்துச்சு, அப்போ திரும்பியும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எதுவும் பிளான் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க சொன்னதை கேளுங்க கேளுங்க கேட்கும்போதும் அவன் மேலே திரும்ப கோவப்பட்டுட்டு அவன் கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் மயில் ஃபோன் திரும்ப திரும்ப கால் பண்ணோன்னே மீனாவுக்கு கோவம் அந்த ஃபோனை கட் பண்ணிடுவாள். அப்போ மயில் ஐயோ இப்படி ஃபோனை கட் பண்ணிட்டாளேன்ட்டு அவள் சோகமாக இருப்பாள்.
அதுக்கப்புறம் கோமதி வந்து இவனுக்கு கதிருக்கு ஃபோன் அடிப்பான். கதிருக்கு ஃபோன் அடிச்சுட்டு, "எப்படிடா இருக்க?" அப்படின்னோனே, "கிளம்பிருவியா இன்னைக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இன்னைக்கு நான் கிளம்ப மாட்டேம்மா. நாளைக்கு இருக்கு கிளாஸு. அத முடிச்சுட்டு கிளம்புவேன்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "சரி நீ அவள நல்லா வச்சுக்கடா, நல்லா பார்த்துக்கோ, நல்லா பேசி சந்தோஷமா இரு." அப்படின்னு சொல்லி கோமதி வந்து அவன்ட்ட சொல்லுவா. அப்போ உடனே, "நீ உங்க அப்பா மாதிரி இருக்காத." அப்படின்னு மட்டும் அவன் சொல்லுவான். சொன்ன உடனே கேட்பா, "எதுக்கும்மா அப்படி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி, "இன்னும் அப்பா உங்ககிட்ட பேசலையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமாடா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவா. அப்போ இவன் சொல்லுவான், "அம்மா நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து அப்போ எங்களுக்கு முதல்ல கல்யாணத்த பிடிக்காம தான் நடத்தி வச்சீங்க. ஆனா, நீங்க இப்ப நான் சொல்றேம்மா, நீங்கள் நல்லது தான் பண்ணியிருக்கீங்க. எனக்கு, ராஜிக்கு, அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துக்கு, நம்ம குடும்பத்துக்கு எல்லாமே நீங்க நல்லது தான் பண்ணியிருக்கீங்க. அதனால நீங்க கவலைப்படாதீங்க." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சொன்ன உடனே அவங்க அம்மா சொல்லுவா, வந்து "நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும்டா." அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வச்சுருவா. அதுக்கு அடுத்தது இவன் வந்து ராஜிய வந்து கடைக்கு கூட்டிட்டு போவான். அங்க வந்து ட்ரெஸ் எடுக்க போகும்போது அவ சொல்லுவா, "எனக்கு எனக்கு எதுக்கு இப்போ ட்ரெஸ் எடுக்கிற? ஏற்கனவே கிளாஸ்க்கு வந்து ரூ. 1,00,000 கட்ட வேண்டியிருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, "வேண்டாத செலவெல்லாம் பண்ண வேண்டாம்." அப்படின்னு சொல்லுவா. "இல்ல நம்ம வந்து நான் உனக்கு மட்டும் எடுக்கல. சம்பாதிக்கிறதே வந்து செலவு பண்ண தான். வீட்ல அரசிக்கு, அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் எடுக்க போறோம். அதனால நீ எடுன்னு" சொல்லிட்டு சொல்லுவான். உடனே ஒரு சாரி எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பா. "இந்த சாரி உனக்கு நல்லா இருக்கு." அப்படின்னு சொல்லி அவன் சொல்ற மாரி இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் முடிஞ்சிரும். வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.